மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்த தருணம் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கைதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. பெறப்பட்ட 13 வாக்குமூலங்களில் 11 வாக்குமூலங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இல்லை என்றும், இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நியாயமாக நடந்து கொள்ளவில்லை எனவும் கெஜ்ரிவால் சார்பில் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தேர்தலுக்கு முன்னதாக கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பியதுடன், தனி மனித சுதந்திரம் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்து கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட தருணம் குறித்து அமலாக்கத்துறை சார்பில் மே 3ஆம் தேதி பதிலளிக்க தயாராக இருக்குமாறு உத்தரவிட்டனர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 69.72% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரை 2 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. 2 கட்ட தேர்தலிலும் பதிவான வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த இறுதி புள்ளி விவரத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 மக்களவை தொகுதிகளில் நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் மொத்தம் 66.14% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதேபோல 88 தொகுதிகளுக்கு நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 66.71% வாக்குகள் பதிவாகியுள்ளது. முதல் கட்ட தேர்தல் நடைபெற்ற தமிழ்நாட்டில் 69.72% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் ஏன் அறிவிக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய நிலையில் இறுதி வாக்குப்பதிவு புள்ளி விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவு காரணமாக அடல் சுரங்கப்பாதையில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அம்மாநிலத்தில் சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நீடிக்கிறது. அடல் சுரங்கப்பாதையில் நேற்று மாலை 7 அடிக்கு பனிப்பொழிவு இருந்தது. இதனால் 6000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அங்கு சிக்கிக் கொண்டனர். சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவை அனுபவிக்க அடல் சுரங்கப்பாதை வழியாக லாகவுலின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மணலி காவல்துறையினர் இரவோடு இரவாக சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகனங்களை அங்கிருந்து மீட்டு மணலி நோக்கி அனுப்பி வைத்தனர். சுரங்கப்பாதையில் வாகனங்கள் நீண்ட தொலைவில் நிற்கும் புகைப்படங்களை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பாதையை சரி செய்து சுரங்கப்பாதை போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.